சமையலில் நம்ம சாம்பார் வைக்கலாம். அதுக்கு 200 பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம். அதுக்கு ஏற்ற புளி கொஞ்சம் ஊற வச்சுருங்க. காய் பாருங்கள், என்ன காய் எடுத்துருக்கேன் அப்படின்னா முருங்கைக்காய், கேரட்டு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு. இதான் இன்றைக்கி போட்டு நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம புளி கரைச்சிட்டோம். இப்போது நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துடலாம். நம்ம வெட்டி வச்ச காயும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி சேர்த்துடலாம் காய் வேகிறதுக்கு. காய் வெந்து வரட்டும். தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா வேகட்டும். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய், சீரகம் இதை நான் மிக்சியில் போட்டு சுத்த விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துடலாம். எல்லாம் அரைச்சி சேர்ப்பாங்க, நான் அப்படியே இப்படி சேர்த்துருவேன். நம்ம தேங்காய் போட்டோம். இப்போது நம்ம பருப்பை சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம பருப்பு சேர்த்துட்டோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. பருப்பை ஊற்றி இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். பாருங்கள், நம்ம கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஊற்றிருக்கோம். கொஞ்சம் கடுகு, ரெண்டு வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு பெருங்காயத்தை அவ்வளோதான். நம்மளோட சாம்பார் ரெடி. அடுத்து மல்லித்தழை. அவ்வளோதான், கமன்னு நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.